இவருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னாக்கா முதுகு தண்டு விட ஜவ்வு விலகல். அதான் வந்து L4 L5 அந்த டிஸ்க் இருக்கு பார்த்தீங்களா, அது பல்ஜ் ஆகி இவர் நம்மகிட்ட வரும்போது என்ன கண்டிஷன்ல இருந்தார் அப்படின்னாக்கா, நடக்க முடியாது, ஒழுங்கா நடக்க முடியாது. வந்து அவரால் வந்து உட்கார்ந்து எந்திரிக்க முடியாது. இது டிஸ்கை வந்து ஃபார்வர்டா பெண்ட் பண்ண முடியாது. கால் வெயிட் வந்து மசில் வேஸ்டிங் கொஞ்சம் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. காலோட சதையே வந்து சைஸ் வந்து கம்மி ஆயிடுச்சு. ஓகே. ஸோ அதனால வந்து அவரோட அப்பர் பாடி வெயிட்டை வந்து அவரால் தூக்கி நடக்க முடியல. ஸோ சித்த மருத்துவத்தில் உள்ளுக்கு மருந்து கொடுத்துட்டு வர்ம தடவல் முறையை பயன்படுத்தி அவருக்கு கம்ப்ரஸ் ஆனதை டீகம்ப்ரஸ் பண்ணி பல்வேறு வகையான மாற்று மருத்துவ நிபுணர்களை தேடி போய் உங்களுக்காக பல டிப்ஸ்களை கொடுத்துட்டு இருக்கிற நம்ம யோகம் விலாகஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் கிளிக் பண்ணாதவங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு ஆல் அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணாம வச்சிருப்பீங்க. அதையும் கிளிக் பண்ணி வச்சிட்டீங்கன்னா நாங்க போடுற ஒவ்வொரு பதிவுகளும் உங்களை வந்து சேரும். நன்றி. யோகம் விலாகஸ் பார்த்துருக்கோம் எல்லாருக்கும் வந்து பாஷாவோட வணக்கம். இன்னைக்கு நான் கிருஷ்ணகிரி எல்லாம் நல்லா மருத்துவமனையில் தான் இருக்கேன். ஸோ சார் உங்க எல்லாருக்குமே தெரியும், நம்ம சேனல் நிறைய பதிவுகள் போட்டிருக்காரு. நம்ம ஆரோக்கியம் சம்மந்தமாக நிறைய விஷயங்கள் சார் சொல்லியிருக்காரு. இன்னொரு சார் கூட நம்ம பக்கத்தில் உட்காந்துருக்காரு. அவர் வந்து இங்கே ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டாரு. அது என்ன ட்ரீட்மெண்ட்டு, எத்தனை நாள் அவர் இங்கே எடுத்துக்கிட்டாரு, அவருக்கு என்ன தொந்தரவுங்கிற விஷயத்த ஃபர்ஸ்ட் நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்குவோம். வாங்க பார்க்கலாம். சார் வணக்கங்க. எப்படி இருக்கீங்க? எப்படி இருக்கீங்கண்ணா? நலமா இருக்கும். ஓகேண்ணா. நீங்கள் உங்கள் பேர் சொல்லுங்கள். சிந்தாமணி நாதன். சிந்தாமணி நாதன். நாதன். ஓகே, சூப்பர். எங்கேருந்து வரீங்கண்ணா? தென்காசி மாவட்டம். தென்காசி மாவட்டத்துலேருந்து வரீங்க. ஓகேண்ணா. என்ன தொந்தரவு உங்களுக்கு? முதுகுல இருந்து தண்டோட சதை அழுத்தமாக எனக்கு ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லி எங்க ராஜபாளையம் கிளினிக்ல சொன்னாங்க. ராஜபாளையத்தில் சொன்னாங்களா? ஓகேண்ணா. எத்தனை வருஷமா இந்த தொந்தரவு இருந்துச்சு உங்களுக்கு? ஒரு வருஷமா இருந்தது. ஒரு வருஷமா இருந்தது. ஸோ மற்ற மருத்துவத்தெல்லாம் போய் பார்த்தீங்க, நீங்கள் அங்கே ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. ஓகே. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு செல்லில் வீடியோ பார்த்து தான் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இந்த மாதிரி இருக்குதுன்னு சொன்னாங்க. ஓ சரி சரி. அதாவது மொபைல்ல யூடியூப் சேனல்ல பார்த்து நீங்க சாரோட வீடியோ பார்த்துருக்கீங்க? வீடியோ பார்த்தோம். அங்கிருந்து இங்க வந்து சார்கிட்ட எல்லா விஷயமும் சொன்னோம். ஒரு 10 நாள் 15 நாள் தங்க சொன்னாங்க. அதுக்கிடையில இப்போ ஒரு 6-7 நாள் தான் தங்கியிருக்கேன். எனக்கு நல்லபடியாக குணமாயிருக்கு. ஓகே. உங்களுக்கு வர்றதுக்கு முன்னாடி எந்த மாதிரி வலி இருந்துச்சு உங்களுக்கு? நடக்க முடிஞ்சதா இல்ல நீங்களே நடந்து வந்தீங்களா? அந்த விஷயம் கொஞ்சம் சொல்லுங்க. நடக்க முடியல, ஸ்லோவா தான் நடக்க முடிஞ்சது. உட்கார முடியல, உட்கார்ந்தாலும் எந்திக்கவும் முடியல. அந்த மாதிரி பாட்டு எனக்கு இருந்தது. சரிண்ணா. சாரோட ஹாஸ்பிட்டலுக்கு வந்ததுக்கப்புறம் எனக்கு நல்லா குணமாயிடுச்சு. ஒரு 6-7 நாள் தான் ஆயிருக்கு. இப்போ நீங்களே நடக்கிறீங்க, உட்காந்தா எந்திரிக்க முடியுது. ஸ்லோவா சைக்கிள் அங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஓட்ட சொன்னாங்க. அதெல்லாம் ஓட்டி பார்த்தேன், ஓட்ட முடியுது. சைக்கிள்லாம் ஓட்டுறீங்க? சூப்பர். நான் சர்ஜரி பண்ணணும்னு சொன்ன இடத்துல வந்துட்டு இன்னைக்கு நம்ம எல்லாம் நல்லா மருத்துவமனையில் டாக்டர் சதீஷ்குமார் சார் வந்துட்டு ட்ரீட்மெண்ட் கொடுத்து இவ்வளோ சூப்பராக. அதாவது நான் ஆக்சுவலாக இங்கே வந்து பார்க்கும்போது அண்ணன் நடந்துட்டு தான் இருந்தார். ஸோ ரொம்ப இயல்பாக நம்ம நடப்போம் இல்லையா, அதே மாதிரி தான் நடந்துட்டு இருந்தார். பரவாயில்ல. ஸோ இந்த அளவுக்கு உங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. இன்னும் சார் எத்தனை நாள் சொன்னாரோ அத்தனை நாள் தங்கியிருந்து ஃபுல்லாக குணமாகி நீங்கள் போங்க. ஓகேவா? சூப்பர்ண்ணா. இப்போது பேசிட்டு இருக்கும்போது எந்திரிச்சா உட்கார முடியாது, உட்காந்தா எந்திரிக்க முடியாது. இப்போ இங்கே வந்ததுக்கப்புறம் எல்லா வேலைகளும் நானே பண்ணிக்கிறேன். அதே மாதிரி சைக்கிள் ஓட்டுறேன், நல்லா நடக்கிறேன் அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் சொன்னீங்க. ஸோ நீங்கள் கொஞ்சம் எங்களுக்காக சைக்கிள் ஓட்டி காமிச்சா பரவாயில்ல. பார்க்கலாமா? பார்க்கலாம். இப்போ சார் வந்து சைக்கிள் ஓட்டி காமிக்க போறாரு, அதே மாதிரி நடந்து காட்ட போறாரு. ஸோ அவங்களால எந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குங்கிறத நம்ம நேர்லயே பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். வாங்க.
சூப்பர்ண்ணா, ரொம்ப அருமையா வந்து எங்களுக்காக சைக்கிள்லாம் ஓட்டி காமிச்சிங்க. என்னென்ன நீங்களே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அண்ணன் எப்படி நடந்தாரு, ஸோ எப்படி சைக்கிள் ஓட்டினார் அப்படின்ற விஷயத்த நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. இது எதுக்காக நாங்கள் வந்து சொல்கிறோன்னா, அவருடைய இம்ப்ரூவ்மெண்ட் வந்து நீங்களும் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த மாதிரி முதுகு தண்டுவட பிரச்சனையால் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்கலாம். ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இடம் இருக்குது, இங்கே வந்தால் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக தான் நாங்கள் வந்து இவங்களை ப்ரூவ் பண்ண சொல்கிறோம். ஸோ எப்படி சைக்கிள் ஓட்டுறாரு, எப்படி நடக்கிறாரு அப்படின்ற விஷயத்த இப்போ வந்து நம்ம இந்த அற்புதமான விஷயங்கள், இந்த அருமையான விஷயங்கள் வந்து எப்படி நடந்தது அப்படிங்கிறத நம்ம சார் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வாங்க பார்க்கலாம். சார் வணக்கம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கும் சார். நான் ஆளை பார்த்தாலே தெரியுது, நல்லா நல்லா முன்னோட இப்ப நல்லா படிச்சுனே. அப்படியா? சூப்பர் சார், சூப்பர் சார். இப்போ உங்ககிட்ட வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டாரு நம்ம அண்ணன். அவரை பத்தி ஃபர்ஸ்ட் நம்ம அவர்கிட்ட பேசணும். அவருடைய செயல்பாடுகள்லாம் பார்த்தோம். அவர் ஆக்சுவலா வரும்போது அவர் எப்படி வந்தார் சார், அவருக்கு என்ன தொந்தரவு கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்க. ஏன்னா அண்ணன் கிட்ட பேசும்போது வந்துட்டு அவர் கொஞ்சம் பதட்டமா சொன்னாரு. ஸோ அதை கொஞ்சம் டீட்டெயிலாக சொன்னீங்கன்னா எல்லாரும் தெரியும். ஆக்சுவலாக அவரோட நேட்டிவ் வந்து தென்காசி. ஓகேங்களா? சரி. அவரோட ஜாப் வந்து விவசாயம். இது விவசாயம் ப்ளஸ் வந்து ஆடு மாடு இந்த மாதிரி இது மேய்ச்சல் இது பண்றாரு. சரிங்களா? இவருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னாக்கா, முதுகு தண்டு விட ஜவ்வு விலகல். அதான் வந்து L4 L5 அந்த டிஸ்க் இருக்கு பார்த்தீங்களா, அதை பல்ஜ் ஆகி முதுகு தண்டு விடத்துல வர நரம்பு இருக்கு இல்லைங்களா, அதை கம்ப்ரஸ் பண்றதுனால ஷியாட்டிகா பெயின்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து கால் இடுப்புல இருந்து கால் வரையும் வலி வந்து பரவும். சரிங்களா? மறுத்து போகும், நடக்கவே முடியாத மாதிரி. ஸோ அந்த மாதிரி இவங்களுக்கு வந்து கம்ப்ரெஷன் வந்து நல்லா ஆயிட்டு இருந்தது. ஸோ அந்த கம்ப்ரெஷன் ஆனதுனால வந்து இவங்களுக்கு வந்து சர்ஜரி பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவர் நம்மகிட்ட வரும்போது என்ன கண்டிஷன்ல இருந்தார் அப்படின்னாக்கா, நடக்க முடியாது, ஒழுங்கா நடக்க முடியாது. வந்து அவரால் வந்து உட்கார்ந்து எந்திரிக்க முடியாது. இது டிஸ்கை வந்து ஃபார்வர்டா பெண்ட் பண்ண முடியாது, குனிஞ்சு நிமிர முடியாது. ஸோ ஏன் அப்படின்னாக்கா, அவங்களுக்கு நல்லாவே தெரியும், நமக்கு முதுகு தண்டோட இப்படி ஒன்று மேலே ஒன்று அடிக்க வச்ச மாதிரி வந்து இருக்கும். இதுக்கு இடையில இருக்கிற அந்த இது வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னாக்கா, கொஞ்சம் ஃப்ளிப் ஆனது. ஓகே சார், இதனால வந்து அது என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த ஆங்கிள் வந்து மிஸ் ஆனதுனால இந்த மூமெண்ட் எல்லாமே வந்து டிஸ்டர்ப் ஆயிடுச்சு. ப்ளஸ் வந்து பேக் மசில்ஸ், இந்த முதுகு தண்டோட மசில்ஸ் எல்லாமே ரொம்ப ஸ்டிஃப் ஆகி டெண்டனஸ் வந்து, அதாவது வந்து மசிலை தொட்டாவே வலி இருக்கும். ப்ளஸ் வந்து நவ் கம்ப்ரெஷன் வந்து ரொம்ப நாளாக இருந்ததுனால, ரொம்ப சிவியராகவும் இருந்தது, ரொம்ப நாளாகவும் இருந்ததுனால அவருக்கு கால் வந்து நல்லா மறுத்து போக ஆரம்பிச்சிடுச்சு. கால் வெயிட் வந்து மசில் வேஸ்டிங் கொஞ்சம் ஆக ஆரம்பிச்சிடுச்சு. காலோட சதையே வந்து சைஸ் வந்து கம்மி ஆயிடுச்சு. ஸோ அதனால வந்து அவரோட அப்பர் பாடி வெயிட்டை வந்து அவரால் தூக்கி நடக்க முடியல. கால் வந்து ரெண்டும் தளர்ந்து போயிடும். ப்ளஸ் வந்து அவருக்கு வந்து அந்த சென்சேஷனே வந்து மறுத்து போன மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இது எல்லாமே வந்து அவருக்கு வந்து இருந்தது. நீங்க சொல்லும் போதே அது அந்த வலி என்னால உணர முடியுது. ஏன்னா எவ்வளவு பெயினோட வந்திருப்பாரு. எப்படிங்க வரும்போது நீங்க தனியா தான் வந்தீங்களா, கூட சப்போர்ட்டுக்கு ஆள் கூட்டு வந்தீங்க? வரையில எங்க வீட்டுல இருந்து ஆள் வந்தா, நான் வண்டியில தான் வந்தேன். சரிங்க. வண்டியில தான் வந்தீங்க, நடக்க முடியாம. சரி. ஓகே, சூப்பர், சொல்லுங்க. ஸோ அந்த மாதிரி ஆனதுனால அது என்ன ஆயிடுச்சு அப்படின்னாக்கா, அந்த பல்ஜி வந்து கம்ப்ரெஷன் வந்து ரொம்ப சிவியரா இருந்ததுனால அவரோட ஆக்டிவிட்டி எதுவுமே அவரால் வந்து பண்ண முடியல. பேசிக்கா இதுதான். இதுக்கு வந்து நாம் என்ன பண்ணோம் அப்படின்னாக்கா, அந்த ஃபர்ஸ்ட் வந்து இங்க வந்து மசில்ஸ் நான் சொல்லியிருந்தேன், பேக் மசில்ஸ் எல்லாமே ரொம்ப ஸ்டிஃபனாக இருந்தது. ஸோ அதனால வந்து அவரால் எந்த மூவ்மெண்ட்டும் பண்ண முடியல நவுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மசில் வந்து ரிலாக்ஸ் பண்ணோம். அந்த பேக் மசில்ஸ் எல்லாமே நல்லா கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி மசில் வந்து கொஞ்சம் ஃப்ரீ பண்ணோம். அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக ரத்தம் ஓட்டம் வந்து போக ஆரம்பிக்கும். அதுக்கடுத்தது என்ன பண்ணோம் அப்படின்னாக்க, அந்த முதுகு தண்டுவடத்துக்கு வந்து ட்ராக்ஷன் மாதிரி நம்ம கொடுப்போம். வர்ம மருத்துவத்தில் அதுக்கான இது இருக்கு. சரிங்களா? முடிச்சு தடவல் அப்படின்னு சொல்லுவாங்க. முடிச்சு தடவல்னா அந்த பஞ்ச முடிச்சு தடவல்னு சொல்லுவாங்க. அதை பேசிக்கா நம்ம முதுகு தண்டுவடத்துல அந்த கரெக்டா அந்த 5 பாயிண்ட்ல தான் வந்து மேக்சிமம் வந்து பெயின் வந்து வரும். அந்த தடவுல அதை வந்து ட்ராக்ஷன் மாதிரி கொடுத்து ரிலாக்ஸ் பண்ணுவோம். இப்போ நமக்கு இந்த ஒரு வெர்டிபிரல் காலம் இன்னொரு வெர்டிபிரல் காலத்துக்கு இடையில இருக்கிற ஸ்பேஸ் தான் கம்மியாயிருக்கு, கம்ப்ரஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லுவோம். இதை நம்ம ட்ராக்ஷன் மாதிரி கொடுத்து டீகம்ப்ரஸ் பண்ணுவோம். இதை வர்ம மருத்துவ முறையில நாங்க பண்ணுவோம். சித்த மருத்துவத்துல இருக்குங்களா, ஸோ சித்த மருத்துவத்துல உள்ளுக்கு மருந்து கொடுத்துட்டு வர்ம தடவல் முறையை பயன்படுத்தி அவருக்கு கம்ப்ரஸ் ஆனதை டீகம்ப்ரஸ் பண்ணி அந்த நர்வ்ஸை வந்து ஃப்ரீ பண்ணோம். ஃப்ரீ பண்ணிட்டு நரம்புகளை வன்மைப்படுத்தக்கூடிய மருந்துகள் வந்து நம்ம உள்ள கொடுக்குறோம். அப்ப உள்ள கொடுத்து அந்த ரத்த ஓட்டெல்லாம் நார்மல் ஆகி ப்ராப்பரா அவருக்கு எக்ஸசைசஸ், பத்திய உணவு,
எல்லாம் ரெகுலராக கொடுக்கும்போது அவர் வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகிட்டார். அவர் இங்கே இப்போ வந்து அவராக நடக்கிறாரு, நீங்களே பார்த்துருப்பீங்க. அவர் நடக்கிறாரு, சைக்கிள் ஓட்டுறாரு, அவரோட தேவைகள் வந்து பண்ணிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் அவர் இங்கே வரும்போது வித்தவுட் சப்போர்ட் வந்து அவரால் நடக்க முடியல, அப்படிதான் வந்தாங்க, வீல் சேர்ல வண்டியில தான் வந்தாங்க. ஓகே, சரிங்களா. ஆனா இப்போ வந்து ஓரளவு நார்மலாவே ஆயிட்டாரு. சூப்பர் சூப்பர். ஸோ நீங்க சொன்ன ட்ரீட்மெண்ட்லாம் வந்து ரெகுலரா கொடுப்பீங்க? ஆமா, அதான் வந்து உள்ளுக்கும் இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் உள் மருந்தாவும் கொடுத்து நர்மங்களை வந்து வன்மை அடைய செய்யணும். அந்த மசில் ரிலாக்ஸன் மாதிரி நம்ம கொடுத்து மசிலை வந்து இது பண்ணுவோம். எக்ஸ்டர்னலா வர்ம தடவு முறைகள், மசிலை ரிலாக்ஸ் பண்ணி நரம்புகளை வந்து சாந்தமுடைய வச்சு ட்ராக்ஷன் மாதிரி கொடுத்து, வர்ம தடவல் முறையில ட்ராக்ஷன் மாதிரி கொடுத்து அவங்களுக்கு அந்த பெயின் எல்லாம் ரெடியூஸ் பண்ணி அந்த மிஸ்அலைன்மெண்ட் ஆனது ரீஅலைன்மெண்ட் பண்ணணும். அதை பண்ணோம் அப்படின்னாக்க எப்படி சர்ஜரி பண்ணாமல் படுத்த படிக்க இருந்தா கூட நம்மளால வந்து எழுப்பி நடக்க வைக்க முடியும். சூப்பர் சார், சூப்பர். உண்மையாலுமே இப்போ வந்து முதுகு தண்டோட பிரச்சனைன்னு வந்துட்டாலே வந்துட்டு ஃபர்ஸ்ட் சொல்றதே வந்து உங்களுக்கு சர்ஜரி பண்ணா சரியா போயிடும் அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க எங்க போனாலும், நம்ம மற்ற மருத்துவத்துக்கு போனாலும். பட் ஆனா மக்கள் வந்து இப்போ ஆப்ரேஷன்லாம் தேவையில்லை, அப்படியே சரி பண்ணணும் அப்படின்ற நிலைமைக்கு இப்போ வந்து மாறிட்டு வராங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் வந்து நிச்சயமா வந்துட்டு ஐயாவோட அந்த அவருடைய அனுபவங்கள் சொன்னாரு. ஸோ அதே மாதிரி அவர் என்னென்ன பண்ண முடியும் அப்படின்றது மாதிரி விஷயங்களும் நீங்க பார்த்துருப்பீங்க. ஸோ அது எல்லாமே உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டுன்னு வச்சுங்களேன், ஒரு ரிவ்யூ தான் உங்களுக்காக. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சூப்பர் சார், ரொம்ப நல்ல ஒரு ட்ரீட்மெண்ட்டை கொடுத்து நடக்க முடியாத வந்த ஒருத்தரை வந்து நடக்க வச்சு இப்போ இயல்பான ஒரு வாழ்க்கையை வாழ்றதுக்காக நீங்கள் இது பண்ணிட்டு இருக்கீங்க. சூப்பரான விஷயம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னும் எத்தனை நாள் இருக்கும் சார் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்? அவர் வந்து இப்போ வந்து 6 நாள் 7 நாள் தான் ஆயிட்டு இருக்கு. ஓகே சார், இன்னொரு 10 நாள் 10 நாள் இருந்தாங்கன்னா அவங்க நார்மல் ஆகிட்டு போயிடுவாங்க. நான் அவர்கிட்ட சொன்னதே வந்து 15 நாள் தான். ஓகே ஓகே ஓகே. 15 நாள்ல வந்து உங்களை எழுப்பி நடக்க வச்சு நான் அனுப்புறேன் அப்படின்றது தான் நான் உங்க கொடுத்த உறுதி. ஓகே, நம்ம சொன்னா அது ஓரளவு செஞ்சிருவோம். நிச்சயமா சார், நிச்சயமா. ஆனா இப்போ நீங்க எந்திரிச்சு நடக்கிறீங்க, சைக்கிள் ஓட்டுறீங்க, இதெல்லாம் உங்க வீட்டுல சொல்லியிருப்பாங்க இல்லையா? நீங்க சொல்லியிருப்பீங்க இப்போ எப்படி இருக்கீங்க அப்படின்னு. உங்க வீட்டுல எப்படி என்ன சொன்னாங்க? வீட்டில் அங்கே போனதுக்கு நான் குணமாயிருக்கா என்னன்னு மாறி மாறி கேட்டுட்டு தான் இருக்காங்க. நான் ஃபோன்லேயே பதில் சொல்லிட்டு தான் இருக்கேன். நல்லபடியாக இருக்கு. இப்போ என்னால் உட்கார முடியுது, எந்திரிச்சு நடக்க முடியுது. அவங்க உள்ளே ஆஸ்பத்திரியிலே ஒரு எக்ஸசைஸ் மாதிரி சைக்கிள் மாதிரி ஓட்ட வச்சிருக்காங்க. வலியும் கொஞ்சம் ரொம்ப கம்மியாயிடுச்சு. சூப்பர். வலியும் கேட்டாங்க, வலியும் ரொம்ப கம்மியாயிடுச்சு. தனஞ்சனமா ஒரு நாளுக்கு ஒரு நாள் வலி குறைஞ்சிட்டே வருது. சூப்பர். நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது உங்களுக்கு நீங்க பேசும்போது. அதே மாதிரி உங்க வீட்டுல இருக்கிறவங்களும் இந்த விஷயத்த கேட்டோம்னா அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கும் இல்லையா? ஆமா, சூப்பர்ண்ணா, சூப்பர். ஸோ அதுதான் வேணும். சூப்பர்ண்ணா. ஓகே சார், இப்போ இந்த ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவர் நார்மல் ஆகிறாருன்னு வச்சுக்கோங்க, திரும்பவும் வராம இருக்குன்னா அவர் எந்த மாதிரியான விஷயங்கள் ஃபாலோ பண்ணணும்? ஆக்சுவலா அவர் மட்டும் இல்ல, யாரா இருந்தாலும் சரி, எல்லாரும் எனக்கு முதுகு தண்டுவட பிரச்சனை வரக்கூடாது நினைச்சீங்கன்னாக்க சின்ன சின்ன எக்ஸசைசஸ் வந்து யோகாசனத்துல நிறைய இருக்கு. ஓகே சார். யோகாசனம் அப்படின்றது எதுக்குனாக்க நமக்கு நோய் வராம தடுக்கிறதுக்கு. இப்ப முதுகு தண்டோட மேக்சிமம் ஜாயிண்ட்ல பிரச்சனை, அதாவது வந்து நமக்கு உடம்புல எல்லாமே ஜாயிண்ட்ஸ் தான். சின்ன சின்ன மைனர் ஜாயிண்ட்ல இருந்து மேஜர் ஜாயிண்ட்ல இருந்து ரொம்ப நிறைய எல்லாமே ஜாயிண்ட்ஸ்ல தான் நிறைய இருக்கு. ஸோ அதெல்லாம் பிரச்சனை வரக்கூடாதுனாக்க அதை வந்து சரி பண்றதுக்கு தான் ஒரு யோகாசனம் அப்படின்றதே வந்து சித்தர்கள் வந்து பயன்படுத்தினாங்க. நோய் வராத வாழ்றதுக்கு தான். அது பண்றது மூலமா நமக்கு இது ஆர்த்தோ கம்ப்ளைண்ட்ஸ் வராது, ஆர்கனுக்கு வந்து எந்த பிரச்சனையும் வராது, ப்ளஸ் வந்து ரத்த ஓட்டம் சீராகும், மனது லெவலில் வந்து ரொம்ப அமைதியாக இருப்பாங்க, நல்ல புத்துணர்வாக இருப்பாங்க, கான்ஃபிடென்ஸ் இருக்கும். இந்த மாதிரி உடல் மனது இரண்டுக்கும் வன்மை தரக்கூடியது தான் வந்து யோகாசனத்தோட பயிற்சி பண்ணுறது. ஸோ இந்த இடுப்பு வலி பிரச்சனைக்குன்னே வந்து சின்ன சின்ன யோகாசனம் இருக்கு. நம்ம கம்பல்சரி ஒரு ஜாயிண்ட்டுக்கு ஒரு நாளைக்கு ஒரு 5 நிமிஷமாவது வந்து எல்லா ஜாயிண்ட்டுக்குமே வந்து நம்ம வந்து மூமெண்ட் வந்து கொடுக்கணும். சரிங்களா? அதை வந்து யோகாசனம் மாதிரி நம்ம பண்ணி அந்த இடுப்பை ட்விஸ்ட் பண்ற மாதிரி உள்ளது. திரிகோசன ஆசனம் இருக்கு, பிளஸ் வந்து பிறைச்சந்திர ஆசனம் இருக்கு. இந்த மாதிரி பல ஆசனங்கள் வந்து இருக்கு. இதெல்லாம் வந்து பண்ண முதுகு தண்டுவடம் வந்து நல்லா ஃபிளெக்சிபிள் ஆகும். ஓகேங்களா? அப்போ அந்த ஃப்ரோஷன் ஆகுது. சப்போஸ் வந்து அது வந்து கம்ப்ரஸ் ஆயிருந்தா கூட நம்ம அதை ட்விஸ்ட் பண்ற மாதிரி உள்ள ஆசனம்லாம் நம்ம பண்ணும்போது அந்த ஸ்பேஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகி நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து ஃப்ரீ ஆயிரும். இடுப்பு சம்பந்தமானப்பட்ட பிரச்சனைகளே வந்து வராது. பிளஸ் வந்து உணவு முறை இதுல வந்து ரொம்ப முக்கியம். வாரத்துக்கு ஒரு வாட்டி கம்பல்சரி எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும். ப்ராப்பரான பேலன்ஸ்டு டயட்,
கால்சியம், புரோட்டீனு, புரதம், நெய்ப்புத்தன்மை, நெய், இந்த மாதிரி உணவுகள் எடுக்கும்போது தான் நம்ம உடம்புக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் வந்து கரெக்டாக போகும். எலும்பு ஜாயின்ட்ஸ் வந்து வறட்சி அடையாது, எலும்பு தேய்மானம் வராது. இதெல்லாம் நடக்கும்போது நமக்கு வந்து பக்காவாக வந்து நோய் இல்லாமல் ஆர்த்தோ சம்பந்தமான கம்ப்ளைண்ட் எந்த நோயுமே வராம நம்மளால நீண்ட நாள் வந்து நம்மளால வாழ ஆரோக்கியமா வாழ முடியும். சூப்பர் சார், சூப்பர். ஸோ சார் சொன்ன விஷயங்கள் உண்மைதாங்க. இப்போ இந்த முதுகுத்தண்டோட பிரச்சனை வந்தவங்களும் சரி, ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் ஸோ எந்த மாதிரியான விஷயங்கள் ஃபாலோ பண்ணால் திரும்பவும் வராது அப்படின்ற மாதிரி சார் சொன்ன விஷயங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணாவே போதும். ஸோ அந்த மாதிரி மறுபடியும் ப்ராப்ளம் வராது. முதுகுத்தண்டோட பிரச்சனை வரக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஸோ ஜாயின்ட் பெயின்ஸ்லாம் வரக்கூடாதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தயவு செஞ்சு பயிற்சி பண்ணுங்கள். யோகாசனம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய இருக்குது. அதே மாதிரி நம்ம சேனலில் சார் வந்து நிறைய விஷயங்கள் ஹெல்த்துக்காக பேசியிருக்காரு. இன்னும் நீங்கள் வந்துட்டு அவருடைய சேனல் ஒன்று இருக்குது, 8ஆம் அறிவு யூடியூப் சேனல். ஸோ அதில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய டிப்ஸ் வந்து சார் சொல்லியிருக்காரு. அதையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அந்த சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அதுலேயும் நிறைய விஷயங்கள், உடல் சார்ந்த ஆரோக்கியமான விஷயங்கள் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு. ரொம்ப நன்றி சார். நன்றிண்ணா. சார் சொன்ன மாதிரி நீங்கள் அந்த உணவு முறைகள், பயிற்சி, ஸோ அதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். சரிங்களா? சரிங்க. திரும்பவும் இந்த மாதிரி ப்ராப்ளம் வராமல் உங்களை நீங்கள் ஆரோக்கியமாக பார்த்துக்குங்க. சரிங்களா? ஓகே. இதே மாதிரி அடுத்து இன்னொரு பதிவில் வந்து உங்களை பார்க்குறது வரைக்கும் பாஷா. நன்றி. டாக்டர் பொன் அண்ணாதுரை சாரோட வீடியோ பார்க்கணும்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள். டாக்டர் அக்ஷயன் சாரோட வீடியோ பார்க்கணும்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள். வர்மக்கலை ஆசான் சுரேஷ் சாரோட வீடியோ பார்க்கணும்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள். ஹீலர் சக்திவேல் சாரோட வீடியோ பார்க்கணும்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள். இந்த மாதிரி எல்லா பதிவுகளையும் பார்த்து உங்கள் உடலை எப்பயுமே ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க. நன்றி.